மாடு நேற்று 2 பூசா வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னோம்ல. இது ஒன்று கடை முளப்பு. இப்போ தான் கடைசி பல்லு 8வது பல்லு கடைசி பல்லு முளைக்குது. கடை முளப்பு 3வது நீத்து. மாடு நல்லா தீனி தண்ணியெல்லாம் நல்லா எடுக்குது. இன்னும் கண்ணு போட 10-15 நாள் ஆகும். இப்போ தான் மாடி கொஞ்சம் விட்டுருக்குது. இன்னும் 10-15 நாள் ஆகும். கொஞ்சம் பக்குவம் இல்லாமல் இருந்திருக்க மாட்டிருக்குது. தண்ணி தீனியெல்லாம் விட்டு நம்மளே இழுத்து போட்டு போயிட மாட்டிருக்கு தண்ணிக்கு. நல்லா இருக்குது மாடு. கொஞ்சம் வேலை இருக்குது. அதுக்கு கொம்பை லைட்டாக எடுத்து விடணும். இன்னும் 2 நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். வந்தாங்கன்னா கொம்பெல்லாம் எடுத்து விட்டோம்னா நல்லாயிருக்கும் மாடு. இப்போ ரேட்டு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறதுக்கு நமக்கு இதாக இருக்குது. நம்ம ஒருத்தவன்ட்ட வாங்கிட்டு வரோமா, அவங்க ஒருத்தவன்ட்ட வாங்கியிருப்பாங்களா, அங்கேருந்து வண்டியில் ஏற்றிட்டு வந்திருப்பாங்களா, இங்கே வேறு அவங்க 10,000 வச்சு விற்றுருப்பாங்க. ஒரு 1000 ரூபாயாவது வச்சு விற்பாங்கன்னு நமக்குன்னா ஒரு 1000 வச்சு விற்பாங்கன்னு ஐயா. அதை நம்ம வாங்கிட்டு வரோமா, நம்ம வாடகை கொடுத்த வண்டியில் ஏற்றிட்டு வரோமா, நம்ம எல்லாம் கணக்கு பண்ணி ஒரு சொல்லும்போது நம்ம வீடியோ நிறையா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுதா. இது என்ன வருது, மாட்டுக்காரர்களுக்கே வீடியோ போன மாதிரி போய் இது என்ன இவ்வளோ கம்மி வாங்கிட்டு போய் இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுது. அதனால விலையெல்லாம் சொல்ல முடியாது. இதுதான் அது மாடு. அது மாடு யார் வேணாலும் பிடிக்கல. நானும் பிடிச்சதேன். தண்ணிக்கு நான் தான் காட்டினேன். நான் அமைதியாக தான் வருது. மாடு அமைதியாக மாடுதான். காமலாம் இன்னும் மாடி விட 13 லிட்டர் சொன்னாங்க. 13 லிட்டர் சொன்னாங்க. நல்லா பக்கம் பார்த்தா 13க்கு மேலே தான் வரும். கரெக்டாக நல்லா இருக்கு. அடி எப்பயுமே இப்படி ஆம மடியாக இருக்கும். உள்ளே போயிட்டு அப்புறம் திரும்ப விட்டு வந்தால் தான் அது பால் கறவைக்கு நல்லாயிருக்கும். தொங்கு மடியாக இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டு. என்னத்தான் ஆம மடியாக இருக்கும். பாட்டெல்லாம் கொம்பு எடுத்தோம்னா நிறையா இருக்குது. மாடு நல்லா ஜம்முன்னு இருக்கு. கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு நல்ல பக்கம் பார்த்தோம்னா ஒரு பருத்தி கொட்டை இதுக்கு 1/2 கிலோ வாங்கி வச்சோம்னா வச்சோம்னா கறி பிடிச்சிக்கும். கொஞ்சம் பக்கம் இல்லாமல்